உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டாலே தலித்திய அரசியல் தான் எல்லாரும் பண்ணுறாங்க. யார் எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் இழிவுபடுத்தி பேசி தலித்திய அரசியல்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஜாதி வன்மத்தில் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு பேசி வருகிறார்கள். தலித்திய அரசியல், தலித்திய என்ற வார்த்தையே தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் ஐந்திணை மக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு. இதில் குறிப்பாக உழவர்குடி மக்களையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வாழ்வியெல்லாம் மிக மிக ஒரு மாபெரும் அற்புதம். அதே இது பறையரின மக்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வாழ்வியல் மாபெரும் அற்புதம். என்னன்னு கேட்டிங்கன்னா இயல், இசை, நாடகம். அதே இது போர்க்காலங்களில் முரசு கொட்டி செய்தி சொல்ல வேண்டுமென்றாலும் அந்த வேலையும் அவர்கள் செய்து வந்தார்கள். இயல், இசை, நாடகம் மூன்றுக்கும் அதிபதி பறையரினமே. அதே போல் உழவர்குடி எடுத்துக்கிட்டோம்னா நீரின்றி உலகம் அமையாது. அதே போலதான் உழவரின்றி உலக ஜீவராசிகள் வாழ இயலாது. உழவின்றி போரிடவும் முடியாது. இதான் உண்மை. ஆம், கல்லணையை கட்டின கரிகால சோழன் அவர்கள் ஆட்சி காலத்தில் கல்லணையை கட்டுகிறார்கள். வேளாண்மைக்கு உண்டான நீர் பாசனங்களை வடிவமைக்கிறார்கள். அங்கு உழவர்குடி மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இருந்தபோதிலும் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் போர் முண்டது. அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் தாங்களின் அனைத்து செல்வங்களையும் சேர மன்னன் சமஸ்தானத்தில் உட்பட்ட, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பத்மநாப சுவாமி ஆலயத்தில் கொண்டு வைத்து பிறகு சோழர்களும் பாண்டியர்களும் போரிட்டார்கள். ஆரிய வந்தேரிகளின் சூழ்ச்சி என்று தான் கருத வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு சில இதை எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை சோறு போட்ட தேசம் சோழ தேசம். அதாவது தஞ்சை மண்ணில் நெற்களஞ்சியம். அது அங்கேருந்து தான் சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் உணவே போகணும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆரியர்கள் செய்த சூழ்ச்சி, அதாவது நீங்கள் தினமும் இத்தனாயிரம் பார்ப்பனர்களுக்கு உணவளித்தால் உங்களுக்கு புண்ணியம் என்று சோழர்களை சொல்லி சோழர்களின் அதன் பிரகாரம் அந்த உணவு அவங்களுக்கு அவங்க குடிமக்களுக்கு அப்போ பாண்டிய தேசத்துக்கும் சேர தேசத்துக்கும் நெல் வரது, அந்த உணவுக்கு வரக்கூடியது நின்று போகுது. போர் முண்டது. அப்போ பாண்டிய தேசத்தில் உழவர்குடி மக்கள் இல்லை. அப்போ பாண்டிய தேசத்தில் உழவர்குடி மக்கள் இல்லை. அந்த அன்னைக்கு என்ன ஆயிடுது, பாண்டியம் போரிடணும்னு போரிட்டு கடைசி அங்கே பாண்டிய தேசத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழிக்கப்படுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அமைச்சர்களோட ஆலோசனைப்படி சோறு போட்ட சோழ தேசத்திலிருந்து உழவர் குடிமக்களை நாம் இங்கு கொண்டு வந்தாலே நம் பாண்டிய தேசத்தில் நம் மக்கள் பசி இல்லாமல் இருப்பார்கள் என்று பாண்டிய மன்னர்களின் அமைச்சர்களின் ஆலோசனை பண்ணி பாண்டிய மன்னன் உத்தரவின்படி, அதாவது உழவர்களை சோழ தேசத்தில் இருந்து பாண்டிய தேசத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அதன் பின்பு பாண்டிய மன்னர்கள் பாண்டிய ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் கட்டப்படுதோ அங்கே அந்த உழவர்குடி மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த முதல் மண்டகப்படி, இரண்டாம் அது ஒரு முதல் மரியாதை அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்கள வைக்காங்க. அதாவது உழவர்குடி இறைவனுக்கு சமம், இந்த உழவன் இல்லையே போர் செய்ய வீர மறவர்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு மாபெரும் கருத்தை அவர் மையமாக வச்சு தான் என்ன பண்ணுறாரு உழவர்குடி மக்களுக்கு. அதனால் இந்த மடை குடும்பன் வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். மடை குடும்பன், மடை காவல் காத்தான் மடை குடும்பன். அதாவது அந்த வேளாண்மைக்கு எவ்வளோ தண்ணி திறக்கணும், எவ்வளவு தண்ணி அடைக்கணும்,
மடப்பள்ளியார் பாருங்கள், அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. அது எல்லாமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிணறு வெட்டினாலும் அங்கே பேர், கல்வெட்டு எல்லாமே சான்று. அந்த குடும்பர் என்ற அந்த உழவர் குடி மக்களுக்கு அவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு செல்வாக்கை பாண்டிய மன்னர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இங்கு யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதை யாரும் நாம் மறந்துவிட வேண்டாம். நாகர்கள் இனத்தில் இருந்துதான் நாம் அனைவரும் வெவ்வேறு பிறப்பில் கிடைக்கிறோம். அதாவது நாகர்கள் இருக்கும்போதே, நாகர்கள் என்றால் எது? கன்னியாகுமரிக்கு இலங்கைக்கு ஊடையில குமரி காண்டம், அதன் வரலாறுலாம் நீங்கள் பாருங்கள். சங்க இலக்கியங்கள்லே நாகர்கள் ஒரு 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 ஐந்து சித்தர்கள் எழுதியிருக்காங்க சங்க இலக்கியங்களில். நாகர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் நாகர்கள் வழிபாட்டில் எடுத்துவாங்க. அங்கேயுமே எல்லா மக்களும் ராவணன் இருக்கும்போதே அங்கே பாருங்கள், அதெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது புராண கதைகள் எதாக இருந்தாலும் அதில் ஒரு வரலாற்று கரு ஏதோ ஒன்று அடங்கியிருக்குது என்பது தான் உண்மை என்று நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதே போல் அதுக்கப்புறமா அந்த மன்னர்கள் ஆட்சி எல்லாமே ஒழிக்கப்படுது. எல்லாம் ஒழிக்கப்படும் காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் வாரான், மன்னர்கள் ஆட்சி அது இதுன்னு எல்லாமே முற்றிலும் ஒழிக்கான். அப்போ என்ன ஆயிடுது? அவன் ஒரு சட்டம் போடுதான். என்ன சட்டம் போடுதான்? அவங்களுக்கு வரி செலுத்தணும். அதாவது இங்கே காவல் வரி, அதாவது வயக்காடு பாதுகாத்தால், அதாவது குடிக்காவல் முறை, அது காவல்முறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்? இந்த காவ முறையை ஒழிக்கான், காவக்கூலி முறையை ஒழிக்கான். அப்போ வெள்ளைக்காரன் நியமித்து விட்ட ஆட்களும் என்ன பண்ணுறாங்க? போய் எங்களுக்கு காவ வரி கொடுங்க அந்த போலீஸ். அப்போ இங்கே பரம்பரையாக தமிழ் குடிமக்களில் இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா பறையர் இனமும் காவ காத்திருக்கு, உழவர் குடியும் காவ காத்திருக்கு. அதை எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அதே தான் அவங்களும் என்னது குற்றப்பரம்பரை சட்டத்தில் மாட்டியிருக்காங்க. அதையும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன் அவங்க குற்றப்பரம்பரை சட்டத்தில் மாட்டியிருக்காங்க. அதன் பிறகு தான் ஏகப்பட்ட அதில் இந்த உள்ள பிரிவுகளை தூக்கி ஒவ்வொரு இதாக எக்ஸட்ரா கொண்டு இரண்டு தமிழ் குடிமக்களை ஒரு தெலுங்கு பேசும் மக்களிடம் இணைக்கிறார்கள். திராவிடர்கள், அதாவது அவங்களும் இங்கே போர் நடக்கும்போதே நமக்காக இங்கே உள்ள பூலித்தேவன் இதுலேயும் போர் படையிலையும் இறந்துருக்காங்க. அது எது கட்டபொம்மை இதுலேயும் நிறைய அது எடுத்துக்கலாம், வரலாறு எடுத்துக்கிட்டால் இறந்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இருந்த போதிலும் அவங்கள நம்ம ஒரு தவறாக சொல்லலை. இருந்தாலும் இரண்டு தமிழ் சமூக மக்களை ஏன் பட்டியலினத்தில் நீங்கள் சேர்த்தீர்கள்? அதாவது குற்றப்பரம்பரை சட்டத்தில் மாட்டியிருக்க அத்தனை வரியும்லாம் நீ சாத்திருக்கணும். ஏன் அதில் பற மக்களும் சேர்ந்திருக்காங்க, உழவர் குடி மக்களும் சேர்ந்திருக்காங்க. இவங்களை எப்படி நீங்கள் அந்த இது உள்ள நீங்கள் சேர்த்து அவங்கள தலித்து அப்படிங்கிற கோர்வையில் ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க? சங்க வளர்த்ததில் பெருமை, இயல் இசை நாடகம் அதை வளர்த்தது பெருமை. அது பறையர் குல மக்களுக்கு. பாண்டிய தேசத்தில் இறைவனுக்கு நிகராக பாண்டிய மன்னனால் கருதப்பட்டவர் உழவர்குடி மக்கள். அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த இரண்டு சமூக மக்களின் பெருமையை யாரும் மறந்துவிட வேண்டாம். இதில் சிலவங்க அரசியல் செய்கிறாங்க. என்ன அரசியல்? கலப்பு திருமணம் செய்யுங்க, ஜாதி ஒளிந்து விடும். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இப்படியா சொன்னார் அண்ணல் அம்பேத்கர்? முறைப்படி இருவீற்றார் சம்மதத்தோடு திருமண அழைப்புதல் அடித்து இரு வீடும் சம்மதித்து திருமணம் செய்தால் ஒளியே ஜாதி ஒளியும் என்றாரை தவிர, இந்த தலித்திய அரசியல்வாதிகளின் போக்கை இந்த ஜாதியை வெட்டுவோம், அந்த ஜாதி பெண்ணை கட்டுவோம், இந்த ஜாதியை வெட்டுவோம், இந்த ஜாதி பெண்ணை கட்டுவோம் என்று ஒருவர் பேசிவிட்டார். அதன்படி என்ன எல்லாருமே அதே போக்கில் போகிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருட குடிமக்களின் ஒவ்வொரு பண்பாடு சிறப்பு உண்டு. இப்படி உங்களுடைய பண்பாடு சிறப்புகளை நாம் அழிக்கச்சல நாளைக்கு தமிழ் என்ற கலாச்சாரம்ங்கிறது ஒரு சிறப்பு அம்சம் சங்க இலக்கியங்கள் தொட்டு தமிழ் சங்கம் வளர்க்கப்பட்டு அது எல்லாமே அழிஞ்சிரும். கடைசியாக இலங்கையில் எப்படி ஈழப்போர்
ஈழம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ஈழ அரசி. அதாவது அந்த அம்மா பேர் ஈழம். அந்த அரசியோட தலைமைச் செயலகம், அதாவது குமரிகாண்டம், அதில் ஒரு பகுதி ஈழம். அதாவது மனு சக்கரவர்த்திங்கிற ஒரு மன்னன், அவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒரு ஆண்மகன், அவன் பேர் சமன். பெண்மகள், அவள் பேர் வந்து ஈழம். அந்த ஈழம் குமரிகாண்டம் அது எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. சமன் அண்ணன் அந்த சைடு ஆஸ்திரேலியா, அந்த இந்தியா, அந்த ஸ்ரீலங்கா எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சுருக்காங்க. கடைசியாக அந்த ஈழம்ங்கிற அந்த ராணி வந்து நம்ம தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்க கன்னியாகுமரி இருக்குது பாருங்கள், அந்த கன்னியாகுமரியில் வந்து தற்காலிக தலைமைச் செயலகம் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். தற்காலிக தலைமைச் செயலகம் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க நாகர்களில் ஒரு இனம். நாம் எல்லாருமே நாகர்கள் இனத்திலிருந்து மருவினர்கள் தான். நாகர்கள் அப்படின்னாலே அவங்க தமிழர்கள் தான். தமிழ் தான் அவங்களோட மொழியே. அதிலிருந்து தான் வடக்க ஏகப்பட்டவர் கடல் குமரிகாண்டம் முங்கினோன்னு அப்படியே ஏகப்பட்டவர் படர்ந்து நாம் எங்கெங்கெல்லாமோ இருந்திருக்கோம். கடல் கடந்து நம்ம இருந்திருக்கோம். அந்த நாகர்கள் இருக்கும் காலகட்டத்திலேயே மூவேந்தர்களும் இருந்திருக்கார்கள். இந்த மூவேந்தர்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய இடம் வந்து அந்த கன்னியாகுமரி தான். நாகர்களின் அடையாளமாக தான் அங்கே நாகர்கோயில்னு ஒரு ஊரும் இருக்குது. அதாவது கன்னி ப்ளஸ் ஒரு குமரி. அந்த ஈழம்ங்கிற ராணி வந்து ஒரு கன்னி, அவள் வந்து ஒரு குமரி. அதான் கன்னியாகுமரி அப்படிங்கிற நேமில் அதன் பிறகு குமரி காண்டத்துக்குள்ளே அவங்களோட நிரந்தர தலைமைச் செயலகம் அங்கே உள்ளே போயிட்டு, அதாவது அதன் அடையாளமாக ஒரு பகுதியாக தான் இவங்க அந்த ஈழத்து மக்கள். அது நாள் போக ஈழம்ங்கிற வார்த்தை ஈழ நாடு, ஈழ தேசம்னு கேட்டு இப்போ விடுதலை புலிகள் அமைப்பு பிரபாகரன் அவர்களும் கூட அதை ஈழம் தேசம் என்று தான் போராடி கொண்டு இருந்தார். அதாவது அது வந்து தமிழ் ராணியின் பெயர்தான் ஈழம். ஈழம் என்றால் இதுதான் வார்த்தை. அதற்காக அவர்கள் ஈழத் தமிழர்கள், நாம் தமிழ்நாடு தமிழர்கள்லாம் நினச்சி பேசிடக்கூடாது. நம்ம எல்லாமே நாகர்கள் தான். அந்த நாகர்களிலிருந்து, அதாவது கடல் சீற்றத்தால் தான் என்னது பிளவு போட்டுட்டு தமிழ்நாடு இங்கிட்டு அங்கிட்டு ஸ்ரீலங்கா, குமரிகாண்டம் முங்கினோன்னு அது தப்புனது ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, மற்றது பூரா முங்கிட்டு ஊடையில் பிளவு வந்துட்டு, அந்த பிளவு வர போய் தான் இன்றைக்கி பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட சேர்ந்தது தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார்முடி அவங்களுக்கு தான் இருந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லோரும். குமரிகாண்டம் தமிழ்நாடை வந்து நீங்கள் இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாடை கீழே பார்க்காதீங்க. குமரிகாண்டத்துலேருந்து தமிழ்நாடை எப்படி பாருங்கள். அதில் ஏகப்பட்ட ரகசியங்கள் அதில் முடங்கி இருக்குது. அந்த வரலாறை நோண்டி இளைஞர்கள் மத்தியில் சொல்லுங்கள். ஒவ்வொரு குடிமக்களும் இங்கே பெருமை வாய்ந்த குடிமக்கள். எந்த குடிமக்களும் இல்லாமல் அவர்களுக்கு பொழுதில்லை, போரில்லை, உணவில்லை, உடுத்த உடையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சிலரின் நோக்கம் அவர்களை எப்படியாவது பிரிவினைப்படுத்த வேண்டும். ஆம், அரசியல். 1957க்கு பிறகு காங்கிரஸ்காரர்களின் சூழ்ச்சியாலேயே தென் மாவட்டங்களில் இரு சமூகம் அண்ணன் தம்பியாக இருந்த இரு சமூகம். உதாரணத்துக்கு 5 திணைகள் எடுத்துக்கோங்க. கொற்றவை தாயின் மகன் குன்றில் அமர்ந்தான். குன்றில்னா என்னது? 5 திணைகளில் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. கொற்றவை தாயின் மகன் குன்றில் அமர்ந்தான்னு சங்க இலக்கியமே சொல்லுது. அப்போ சங்க இலக்கியங்கள் அந்த கொற்றவை தாயை வணங்கினவன் யார்? எயினர், கள்ளர், மறவர், இந்த போர்க்குடி மக்கள், பரதவர், இவங்க தான் வணங்கினாங்க. இப்போ அவங்களோட மகன் கொற்றவை தாயின் மகன். அப்போ நாங்கள்லாம் ஒரே தமிழ்குடி உறவு, தொப்புள்குடி உறவு. குறவன் முருகருக்கு பெண் கொடுத்தார், உழவர்கள் மருத நிலத்தில் உள்ளவர்கள் பெண் கொடுத்தார். அதாவது 5 திணை மக்கள் நாங்கள் வந்து இப்படி தான் பட்டே போடுவோம். ஏன் ஒரு திணை மக்களை மட்டும், முல்லை நில மக்களை மட்டும் இந்த நாம வடிவில் கொண்டு வந்தான்னு சிந்திக்கணும். வைணவம் சைனவம் பிரச்சனை இது இப்போ இல்லை. ஆதி காலத்திலே இருந்தே நாகர்கள் தோன்றிய, நம் முன்னோர்கள் தோன்றிய, நம் முப்பாட்டன் ராஜராஜ சோழனுக்கெல்லாம் மன்னன் ராவணன் தோன்றிய காலத்திலேயே அதெல்லாம் வைணவம் சைனவம் தோன்றிட்டு, அதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வைணவம் சைனவம் பிரச்சனையில் தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, இதில் ஒரு வைணவம் சைனவம் மொத்தத்தில் எல்லாரும் குழப்புதாங்க. இந்து அவங்க
சிதம்பர ரகசியம் அப்படிம்பாங்க. சிதம்பரம் ஒரு டோர் பூட்டி கிடக்கும் சிதம்பரத்தில், ஒரு வாசல். அதை நோண்டி பாருங்கள், சிதம்பர ரகசியம். அங்கே வைணவம் சைனவம் பிரச்சனை, இந்த டோரே பூட்டிட்டாங்க. எவ்வளவோ இருக்குது. ஆனால் உண்மையிலையும் ஒன்று சொல்கிறோம், உலகத்திலேயே தாயின் கருவை மையமாக உருவாக்கப்பட்டது தான் இறை வழிபாடு. அந்த மனிதனுக்கு எல்லாமே புரிஞ்சது. ஆனால் பெண்ணின் வயிற்றில் இருந்து எப்படி அது அந்த நம்மளே மாதிரி ஒரு உயிரினம் வெளியே வருகிறது. அப்போ ஏதோ ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு தான் அந்த காலத்தில் இவங்க போவச்சில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களும் அந்த பெண்ணின் வடிவமாக இருக்கக்கூடிய உருண்டை கல்லை வச்சு வணங்கினாங்க. அந்த உருண்டை கல் எங்கேயோ ஒரு போருக்கோ மற்ற மாதிரி ஒரு வேட்டைக்கோ போவச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உருண்டை கல்லை வச்சு வணங்குதாங்க. என்ன வணங்குதாங்க, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் வீட்டில் இருக்க என் குழந்தை, எங்கள் அம்மா எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு வணங்குவாங்க. நாங்கள் போயிட்டு வெற்றிகரமாக வந்தால் உங்களுக்கு நாங்கள் இதை பலியிடுகிறோம் அதை பலியிடுகிறோம் என்பார்கள். அப்படியெல்லாம் பெண்ணின், அதாவது அந்த பெண் வயிறு புடைக்க ஆண் வந்து பய உணர்ச்சியில், அதாவது அதை அனாங்கு அப்படிம்பாங்க. அனாங்கு பய உணர்ச்சி அதோட வார்த்தை. அந்த பெண்ணை கண்டு மருவி கடைசியாக என்ன பண்ணா, தாய் அப்படின்னு கொண்டு வந்தான். எப்படி தாயின்னு அப்படின்னு கொண்டு வந்தான். அதன் பிறகுதான் அந்த பெண்ணின் அந்த கற்பப்பை, அதன் அடையாளம் தான் உருண்டைகள். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, மேடை போட்டு பூடத்து மேலே ரவுண்டாக இருக்குது ஒன்று. அதே இது இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சமாக கை கால் அது பெண்ணின் உருவம் தானே. கை கால் அப்படியே கொஞ்சமாக கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணோம், அதை தான் முதல்ல கொற்றவை அம்மனாக நம்ம கொண்டு வரோம். அந்த கொற்றவை அம்மனின் மறு பெயர்கள் தான் பல வடிவத்தில் இருக்கும் பெண் தெய்வங்கள். அதான் உண்மை. சங்க இலக்கியங்களை எடுத்து நல்லா பாருங்கள், ஏகப்பட்டது தெரியும். இது வந்து யாரையும் குறைச்சி பேசக்கூடாது, யாரையும் உயர்வாக கதிரி தாழ்த்தப்படாது. அவரவர்களுக்கு ஒரு சிறப்பு. நன்றி, வணக்கம் மக்களே.